நீ எடு சார்ல இப்போ கொஞ்சம் வாங்க சார் சார் பேசு வாங்க ஹலோ சரி சரி லோக்கலா ஆமாம் சார் எல்லாரும் என்ன பண்ணுங்க
நிர்வாக குறைபாடு சம்பந்தமாக ஒரு பெட்டிஷன் வந்து நிறைய புகார்லாம் வந்தது. அது அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறை கண்ட்ரோல் எடுக்குன்னு சொல்லி நிறைய புகார்லாம் வந்தது. அது அடிப்படையில் கண்ட்ரோல் எடுத்து போகிறதுக்கு வந்திருந்தோம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால். வரும்பொழுது இல்லை எங்கிட்ட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாய்தா கேட்டாங்க, டைம் கேட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் கேட்டாங்க, அவங்க டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் விசாரித்து பண்ண சொன்னாங்க. விசாரணை அடிப்படையில் இது சார்ஜ் ஏதாவது அறநிலையத்துறை எடுக்கிறது சரியானதா அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கை கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அறநிலையத்துறை எடுக்க வந்திருக்கோம். பொறுங்கம்மா, யாரோ ஒரு ஆள் பேசுங்க. என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, நீங்க போன என்ன வழக்கு போட்டீங்கன்னா எங்களை கூப்பிட்டு முறையா விசாரிக்காமலே அவங்க ஒருதலை பட்சமா தக்கார் நியமனம் பண்ணிட்டாங்க. எங்க கோயில நாங்க தான் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை கூப்பிட்டு என்ன நிர்வாகம் பார்க்குறீங்கன்னு எந்த விசாரணையும் பண்ணாமே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு முறையாக வாய்ப்பை வழங்கி அவங்கள கூப்பிட்டு அவங்க நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத விசாரணை பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உதவி ஆணையரை முடிவெடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் விசாரணை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. கேளுங்க, விசாரணை கூப்பிட்ட போது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் நிர்வாகம் பார்க்கறதுக்கான ஆதாரம், நீங்கள் சொத்துக்கள் ஏதாவது இருக்கா, கோயிலுக்கு என்ன வரவு செலவு அறிக்கை இருக்குது, திருவிழா எப்படி பண்ணுறீங்க, எந்த செலவில் பண்ணுறீங்க, அதுக்கான வரவு செலவு கணக்குகள் கொடுங்கன்னு எல்லாமே சார் கேட்டிருக்காங்க. விசாரணையில் கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும், இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க. உடனே 1 மாத கால அவகாசம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு திரும்ப 2வது விசாரணைக்கு வராங்க. 2வது விசாரணையிலையும் நீங்கள் இதே மாதிரி எந்த ஒரு ஆவணமும் சமர்ப்பிக்கலை. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த விசாரணைகளை போட்டு உங்ககிட்ட அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்க, எந்த கோயில் பத்திர விவரங்கள்லாம் கேட்குறாங்க. உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வரவு செலவுகள் எதுவும் இல்லை, நகைகள் எதுவும் இல்லை, எங்ககிட்ட கோயில் சம்மந்தப்பட்ட வரவு செலவு கணக்குகளோ திருவிழா சம்மந்தப்பட்ட உபயதாரர் விவரங்களோ எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நீங்க வந்த வகைராக்கள், ஆலய வகைராக்கள் வந்து ஆஜராகி கையெழுத்து போட்டு உங்க அட்வொகேட்டோட வந்துருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. டிக்கெட் போடுறீங்களா, கோயில் ஏதாவது வருஷம் கட்டணம் வசூல் பண்றீங்களா கேட்டா எதுவுமே இல்ல. ஆனா நீங்களா பண்ணிட்டீங்க, நாங்க பண்ணல. உங்க கையெழுத்து போட்ட பிரதி எங்ககிட்ட இருக்கு, நீங்க ஆஜரான வீடியோ இருக்கு. நீங்க ஆஜரான வீடியோல எங்ககிட்ட இருக்கு. அவர் பேசுறது என்ன பேசுறீங்க, வீடியோல யார்கிட்ட கொடுத்தீங்க எங்ககிட்ட இருக்கு. யார்கிட்ட கொடுத்தாங்க இது பண்ணீங்க எங்களுக்கு தெரியும், புரியுங்களா? எங்களுக்கு நீங்க முறையா அழைப்பு கொடுத்து எங்களுக்கு விசாரணை நீங்க பண்ணல. நீதிமன்றத்து நீதிமன்றம் சொல்லிங்க, நாங்க விசாரணை பண்றோம். கேஸ்ல இருக்கா நம்பரா இருக்கு. நம்பர்
முறைப்படி உங்க பின்னால் அப்புறம் ஆர்டர் போட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நடக்குதா? வந்து அவங்க மேல வந்து ஓட்டிட்டு போறது நடக்குதுதானா? நீங்க வந்து என்ன விசாரணை பண்ணீங்க? என்ன விசாரணை பண்ணீங்கன்னு கேட்கிறேன். விசாரணை பண்ணிட்டு வர சொல்லுங்க சார். விசாரணை உங்களுக்கு தவறு சார். சார் புகார் உங்ககிட்ட புகார் மனு கொடுத்துருவோம். கலெக்டர் கிட்டே புகார் மனு கொடுத்துருவோம். எத்தனை நிர்வாகிகிட்ட நீங்க விசாரணை பண்றீங்க? எத்தனை நிர்வாகிகிட்ட பண்றீங்க? ஒரு லட்ச பட்சமா நீங்க பண்ணிக்கிறீங்க சார். சார் எத்தனை பேர் நியாயமா நடந்துங்க? நியாயமா விசாரணை நடத்தி இதுல வயநாட்டுக்காரங்க எத்தனை பேரு போயிடுச்சு? அவங்க தெரியும். சார் நீ பண்ணல எத்தனை பேர்ட்ட விசாரணை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு பேர் மட்டும் கோயில் வந்துருச்சு. சார் இவங்க விசாரணை தப்பு சார். நீங்க இவங்க பண்றது சட்டவிரோதம். என்ன சட்டவிரோதம்? என்ன சட்டவிரோதம்? நீ வந்து அரசு ஊழியரை வந்து உள்ள அரசு ஊழியர் என்ன சட்டவிரோதம்? என்ன சட்டவிரோதம்? கோயிலுக்குள்ள அரசு ஊழியர் தடுக்கிறீங்க. எப்படி பண்றாங்க?